பாரத போர் நடந்துட்டு இருக்கு. அப்போ அர்ஜுனனுக்கு தான் சிறந்த எப்படியாவது கௌரவர்களை ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா அங்கேயும் நிறைய வீரர்கள் இருக்காங்க. 1000 தான் பெரிய வீரனா இருந்தாலும் கூட அங்க இருக்கிற வீரர்களை நாம வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமா ஒரு மிகப்பெரிய சக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறார் அர்ஜுனன். அதனால சிவனிடம் இருக்கக்கூடிய பசுபத அஸ்திரம் அது வந்தா மட்டும்தான் அந்த அஸ்திரத்தை கொண்டு எல்லாரையும் வென்றுடலாம் அப்படின்னு ரொம்ப அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அப்போ அது என்ன செஞ்சா நமக்கு அந்த அஸ்திரம் கிடைக்கும் அப்படின்னு, சிவனுக்கு ஒரு பெயர் பசுபதி அப்படின்னு. அதனால அந்த அஸ்திரத்தை கொண்டு நாம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாருன்னா பூஜை செய்யணும். சிவனுக்கு நாம பூஜை செய்து அந்த பூஜையின் மூலியமா நம்ம அந்த அஸ்திரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு முயற்சி பண்றார். அப்படி இவர் பூஜை செய்யறதுக்காக இவர் போறார். அப்போ கண்ணன் எதிரில் வரார். கண்ணன் கேட்கிறார், எங்க நண்பா இவ்வளவு அவசரமா போற அப்படின்னு. நான் இந்த மாதிரி சிவனுக்கு பூஜை செய்து பசுபதாஸ்திரத்தை வாங்க போறேன் அப்படின்னு இவர் சொல்றார். அப்போ எனக்கே அந்த பூஜை நீ செய்திடு அப்படின்னு கண்ணன் சொல்லும்போது இவரால் மறுக்க முடியல. ஏன் அப்படின்னா கண்ணன் சொல்லுக்கு அங்க மறுசொல் இல்லை. வேற வழி இல்லாம இவர் கண்ணனுக்கே அந்த பூஜையை செய்யறார். செய்து முடிச்சுட்டு இவர் நைட்டு அன்னைக்கு உறங்கும் போது இவருக்கு தூக்கமே வரல. ஏன் அப்படின்னா என்னடா இது, நம்ம சிவனுக்கு செய்ய நினைச்ச பூஜையை கண்ணனுக்கு செஞ்சிட்டோமே, இதை சிவன் ஏத்துக்குவாரா அப்படின்னு இவர் யோசிச்சுட்டே தூங்கிறார். அப்ப கனவுல சிவன் வரார். சிவனுக்கு இவர் கண்ணனுக்கு செய்த அந்த பூஜைகள் பூக்கள் எல்லாமே சிவன் மேல இருக்கு. அந்த பசுபத அஸ்திரத்தை சிவன் அர்ஜுனன் கையில கொடுக்குற மாதிரி இவருக்கு கனவு வருது. திடுதிப்புன்னு எழுந்து முடிச்சு பார்த்தா அந்த இடத்துல அந்த பசுபத அஸ்திரம் இருக்கு பக்கத்திலேயே. அப்பதான் அவருக்கு புரியுது ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு. அதாவது கிருஷ்ணனும் சிவனும் ஒன்று தான். அப்போ நாம் செய்த பூஜையும் ஒன்று தான் அப்படிங்கிறது அவருக்கு அப்போ தான் புரியுது. இதை கண்ணன்கிட்ட சொல்லணும்னு இவர் போகும்போது கண்ணனே எதிரில் வரார். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி போகும்போது கடவுளே நேரில் வந்தது போல் அப்படின்னு அங்கே கடவுள் தான் நேரில் வந்தார். அப்போ கண்ணன்கிட்ட சொல்கிறார், என்னை மன்னிச்சிரு கண்ணா, நான் உனக்கு பூஜை செஞ்சதை எப்படி சிவன் ஏற்றுப்பாருன்னு நான் சந்தேகப்பட்டேன். ஆனால் நீனும் சிவனும் ஒன்று தாங்கிறத எனக்கு கனவின் மூலியமாகவே நிஜத்திலையும் காட்டிட்ட அப்படின்னு